வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம் செய்யலாம். நான் அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அது செவக்கட்டும். இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலையும் ஒரு 10 முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். முந்திரி பருப்பு லேசாக செவந்ததும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட நம்ம வடித்த சாதத்தை வச்சு கிளறிட போகிறோம். நான் இதில் 1 கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதத்தை கலந்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இரும்பு கடாயிங்கிறதுனால சூடு இருக்கும். அந்த சூட்லேயே இந்த சாதத்தை நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். நான் அதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திக்னஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை ஸ்லைஸ் பண்ண பிறகு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கழுவிட்டு இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் க்ரஷ் பண்ண பெருஞ்சீரகம் கொஞ்சமும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பெசரி விட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு தோசை தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதை ஒன்றையும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து விட்டுடலாம். இந்த மாதிரி பிரித்து பரத்தி விட்டுட்டு இதை தட்டு போட்டு மூடிக்கிறேன். இது நல்ல லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இந்த மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் செவக்கிற அளவுக்கு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு 2 பக்கமும் நல்லா செவந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மார்னிங் டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது தொட்டுக்கையாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டேஸ்டான சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.